வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று 2 நாட்கள் கடந்திருக்கு. தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர், அதாவது தேர்தல் அறிவித்தது தொடங்கி பல்வேறு தருணங்கள்ல உங்களை போன்ற நபர்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டீங்க. அப்படி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதே உங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகளாக இருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க அந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வந்தீங்க. ஆனா தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாள் தொடங்கி இப்போது வரைக்குமே இதற்கு முன்னர் கருத்து கணிப்பில் வெளியான இடங்கள், கணிக்கப்பட்ட இடங்கள், அந்த இடங்கள் உண்மையிலேயே திமுக கூட்டணி அத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்விய பல்வேறு தரப்பினர் இப்போது இந்த 2 நாட்களாக முன் வச்சுட்டு வராங்க. இப்போ எடுத்தெடுப்புல நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இதற்கு முன்னர் நீங்க சொன்ன அத்தனை இடங்கள் அப்படின்றதுல நீங்க உறுதியாக இருக்கிறீர்களா? நிச்சயமாக உறுதியாக இருக்கிறேன். ஏனெனில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு மைய பொருள் என்பது இருக்கும். அந்த மைய பொருளாக நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால், 2014 ஒன்றியத்தில் பாஜக அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் நடத்தப்பட்ட மாநில தேர்தல்கள் எல்லாம் எதை வடிவத்தில் வைக்கப்பட்டு அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்றால், பாஜக அந்த மாநிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் தான் அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை மீறி எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. சில கட்சிகள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது, சில கட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, சில கட்சிகள் பேரம் பேசப்பட்டு உள்ளடி வேலைகள் நடந்திருக்கிறது. இது 2014க்கு பின்னால் ஒரு பெரும் பட்டியலே இருக்கிறது. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, அது பாஜகவினுடைய அஜெண்டாவிற்கு உட்பட்டதாக அந்த தேர்தலுடைய போக்கு என்பது அமைகிறது என்றுதான் நான் அதை மதிப்பிடுகிறேன். நீங்க அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தலுடைய மையமாக நான் கருதுவது, அதிமுக என்ற கட்சியை, ஒரு திராவிட கட்சியை அழிக்க வேண்டும் என்ற பாஜகவின் திட்டத்தோடு இந்த தேர்தல் நடத்தப்பட்டதாக நான் மதிப்பிடுகிறேன். ஒன்று. அதற்கு முக்கியமான காரணம், 2019 அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 2021 இணைந்திருந்தார்கள், 2024 பிரிந்திருந்தார்கள், 2026 இப்போது இணைந்திருக்கிறார்கள். ஏன் பிரிந்தார்கள், ஏன் இணைந்தார்கள், ஏன் இப்போது இணைந்தார்கள், ஏன் நடுவில் பிரிந்தார்கள் என்பதற்கெல்லாம் எந்த விளக்கமும் கிடையாது, எந்த அரசியல் விளக்கமும் கிடையாது. ஒருவருக்குள் ஒருவர் மாறி மாறி திட்டிக் கொண்டார்கள். இப்போது நீங்க இந்த பாஜகவினுடைய அரசியலை மையப்படுத்தி நடக்கக்கூடிய தேர்தல் என்றது தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, பல மாநிலங்களுக்குமானதாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இருக்கிற காரணத்தினால் அதை ஒட்டி இந்த முடிவுகள் எப்படி வரும் என்று என்னால் மதிப்பிட முடிகிறது. இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் அப்படித்தான் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க மதிப்பிட்டது அப்படின்றது இருக்கக்கூடிய அரசியல் சூழலின் அடிப்படையில, இந்த அரசியல் சூழலின் அடிப்படையில் இத்தனை இடங்கள்ல திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும்ட்டு. ஆனா வாக்குப்பதிவு அன்னைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வுகள், அதாவது குறிப்பா சொன்னோம்னா விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், அதன் அடிப்படையில இது மாறுதலுக்கு உட்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மாறுதலுக்கு உட்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. எதன் அடிப்படையில நீங்க சொன்னீங்க, இப்போ அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக உள்ளே நுழையக்கூடாது என்ற அடிப்படையில வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அப்படியாக வாக்கு செலுத்துவார்கள். ஆனா இன்னைக்கு தாவேகாவுக்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமுமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தின் அடிப்படையில விழுந்திருக்கு நீங்க கருதுறீங்களா? உண்மையிலேயே தாவேகாவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அதாவது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், தேர்தல் என்பது பாஜகவின் திட்டத்தின் அடிப்படையில் வடிவம் கொடுக்கப்பட்டது. அந்த வடிவம் கொடுக்கப்பட்டதில் அதிமுக கடந்த காலங்களில் சேர்ந்திருந்தது, இடையில் விலகியது, இப்போது சேர்ந்து கொண்டது. சேர்ந்ததற்கும் விலகியதற்குமான எந்த அரசியல் காரணமும் சொல்லப்படவில்லை. திடீரென்று தாவேகா கட்சி துவக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு லீவ் விடப்பட்டது, இடைத்தேர்தல்களை சந்திக்க மறுத்தது, நேரடியாக சட்டமன்ற தேர்தல் என்று வந்தார்கள். சட்டமன்ற தேர்தல் என்று அவர்கள் வந்து நின்ற பொழுது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மாற்று சிந்தனை என்பது எல்லாம் எதற்கு உட்பட்டதாக இருந்தால், திமுக என்ற ஒரு கட்சியை கார்னர் பண்ணுவதை தவிர வேறு எதுவும் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக அது இல்லை. அது ஒரு மாற்று கருத்தை, மாற்று அரசியலை, தமிழ்நாட்டினுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்து ஒரு சமூக மாற்று என்பதிலிருந்து அந்த கட்சி கோரிக்கைகளை வைக்கவில்லை. மாறாக அது திமுகவை திட்டுவதற்காக பாஜகவால் ஏவி விடப்பட்டது என்ற அந்த விமர்சனத்திற்கு உட்பட்டே அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்தமான விஷயமாக இருந்தது. எனவே
நான் என்ன மதிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அதிமுக அவர்கள் ஏற்கனவே பாஜகவிற்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஏதேனும் ஒரு திராவிட கட்சியை அழித்தால் தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று பாஜக கருதுகிறது. அதற்கு அதிமுகவை கட்டாயமாக கூட்டணிக்குள் இணைப்பதன் மூலமாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் மீண்டும். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 97% பேர் மதச்சார்பற்ற தன்மைக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது நாள் வரைக்குமான தேர்தல்களுடைய கால வரலாறு. நீங்க 97% பேர், அப்ப இந்த 97% பேர் நீங்க பாஜக அணியில் 2024 இவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் கூட பலரையும் இணைத்து ஓபிஎஸ் பல பேரை இணைச்சு நின்று வாங்கின வாக்குகள் தான் அந்த 18% சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய 3% மேல் அவர்களுக்கு வாக்கு இல்லை. எதற்கே மதவெறியர்களுக்கு வாக்கில்லை. 97% பேர் தான் மதச்சார்பற்ற தன்மையில் வாக்களிக்கிறார்கள். எனவே இந்த 97% பேர் பாஜக அதிமுக என்று வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அப்படிங்கிறது ஒரு 20-30% போக 70% ஓரிடத்தில் குவியும் என்பதற்காகத்தான் அதே பெரியார், அதே அண்ணா, அதே எம்ஜிஆர், அதே கொள்கை, அதே மாற்று கருத்து அப்படியே வச்சு எல்லாரையும் அதே வடிவத்தில் வைத்து தாவேகா களமிறக்கப்பட்டது. நீங்க இதே தாவேகா வேற ஒரு வடிவம், ரெண்டுமே வேண்டாம், பாஜகவை வீழ்த்துவோம், ஒன்றியத்தில் தமிழ்நாட்டில் அதிமுகவை வீழ்த்துவோம் என்ற குரலை அவர்கள் எழுப்பவே இல்லை, மறந்துடாதீங்க. அப்படிங்கும் போது நீங்க தமிழ்நாடு தான் இலக்கு, இந்தியாவில எல்லாம் பிரச்சனையே கிடையாது அவர்களுக்கு. அப்படிங்கும் போதே அவர்கள் பாஜகவால் ஏவி விடப்பட்டவர்கள் என்ற அந்த சொல்லாடலுக்கு அந்த விமர்சனங்களுக்கு அவர்களை மெருகூட்டி கொண்டார்கள் என்பது. எளிமையான விமான பயணம், தனி விமான பயணம், உடனடியா இசட் பிரிவு பாதுகாப்பு, ஏதோ ஒரு பிரிவு பாதுகாப்பு, அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகள், அவருக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் பார்த்து கொண்டு தன் எதிரியை குறைத்து அதை என்ன செய்யாது, களமாட விடாது. ஒண்ணு புதுசா ஒருத்தரை. ரெண்டாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, திமுக தாவேகா என்றுதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார். அப்ப அதிமுக அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. அமித்ஷா தரப்பிலிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. திமுக தாவேகா என்று எப்படி சொல்லலாம்? ஒன்றிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு அணியை உருவாக்கி வைத்திருக்கிற பொழுது நீ யார் சிறுவன் இடையிலே வருவது என்று எந்த பிஜேபி காரனும் மறுத்து பேசவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். அவங்க அதையெல்லாம் அப்படியே ஓரமா தான் கடந்து போனாங்க. எந்த ஒரு பாஜகவினரும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்தவில்லை. ஏனெனில் விஜய் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர்கள் நோக்கம் என்பது இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல. அணி வெற்றி பெற வேண்டுமானால் எல்லோரையும் சேர்த்து களத்தில் நிற்பது. எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு களத்தில் நிற்பதற்கு பேர் எப்படி வெற்றி ஆகும்? உண்மையில அவங்களோட நோக்கம் என்ன? அது நிறைவேறுச்சா? அந்த நோக்கம் நிறைவேறி விட்டதாகத்தான் நான் மதிப்பிடுகிறேன். அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். ஒன்று, அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் அழிகிறது. நம்பர் 1. அதற்காகத்தான் தேர்தல் நடத்தப்பட்டது. திமுக வெற்றி பெறும், பெரிய வெற்றி பெறும் என்று சொல்வதனுடைய சொல்லாடல் அதற்குள் தான் அடங்கி இருக்கிறது. தாவேகா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி கொண்டு களத்தில் நின்றதற்கு காரணம், அதிமுகவை விமர்சிக்காததனுடைய காரணம், அதிமுக வாக்குகளை தனக்கானதாக மாற்ற வேண்டும். எனவே திமுக தாவேகா என்றது. இப்போது நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நான் மதிப்பிட்டதில் எந்த மாற்றம் இல்லை. நான் கடந்த தேர்தலில் மதிப்பிட்டிருக்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு குழப்பம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. தாவேகா எந்த வாக்குகளை பெறுகிறது, யாருக்கான வாக்குகளை பெறுகிறது? இதுல 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தல்ல வாக்கு சதவீதம் அதிகமாகி இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. உண்மையிலேயே கடந்த கால சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒப்பீட்டளவுல குறைந்திருக்கிறது. ஆகவே சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய வேவ் அப்படிலாம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதை எல்லாரும் சொல்றவங்க தாவேகா ஆட்சிக்கு வரும் மாத்திரம் சொல்லிடுவாங்களோ? எப்படி? ஓட்டுலாம் வரல, சாதாரணமா ஓட்டு போட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனா தாவேகா மாத்திரம் ஆட்சி அமைச்சரும் அமைச்சரவை அமைச்சரும், அது மட்டும் எப்படி அமைக்கும்? இந்த கேள்வியே தப்பா இருக்கல. முதல்ல நீங்க வாக்கு சதம் என்பது இவர் வந்துட்டாரு, எனவே எல்லாரும் ஓடியாந்து ஓட்டு போட்டு இவர் அதிகாரத்திற்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் போட்டாங்கன்னு ஒரு நேரட்டிவை சொல்லிட்டு, ஆனா அது ஒண்ணு இல்ல, அது எப்பயும் போலதான் போலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஏற்பாட்டை கவனிக்கும் போதே நீங்க என்ன வருதுன்னா, இவர்கள் சொல்லுவது அதாவது என்னன்னா ஒரு மிகை மதிப்பீட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். போன தேர்தலை மறந்துடாதீங்க. போன தேர்தலில் சீமான் எப்படி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டார் என்பதை மறந்துடாதீங்க. சீமான் இதே போல
தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொலைக்காட்சியும் அவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதத்தை பெறப்போகிறார் என்றார்கள். அவர் அமைச்சரவை பட்டியலும் இதே போல் வெளியிடப்பட்டது. தேர்தலுக்கு அடுத்த நாளே ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டார்கள். அவர் முதல்வர் நாற்காலியில் இருப்பதை போல் தான் அமர்ந்திருந்தார். இதெல்லாம் போன தேர்தலையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தேர்தலில் தாவேகாவினுடைய வாக்குகள் எதுவாக மாறி இருக்குன்னு நான் மதிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த நகர்ப்புற பகுதிகளில் தாவேகா 2வது இடத்திற்கு பெரும்பாலான தொகுதிகளில் வருகிறது. ஒரு 20 தொகுதி வேணாலும் வச்சுக்கங்க. ஒரு 15 20 தொகுதிகளில் 2வது இடத்திற்கு வருகிறது. அந்த இடத்தில் அதிமுக 3வது இடத்திற்கு வருகிறது. ஒன்று. இரண்டாவது, ஒரு தாவேகாவை பொறுத்தமட்டிலும் ஒரு 175 180 தொகுதிகளில் அவர்கள் டெபாசிட் தொகையை இழக்கிறார்கள். நம்பர் 2. மூணாவது, கொங்கு வேளாளரும் வன்னியரும் எங்கு வலுவாக இருக்கிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய ஒரு 10-20 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுகிறது. நம்பர் 3. நம்பர் 4, தென் மாவட்டங்களில் 58 தொகுதிகள். நான் வரிசையாவே சொல்லிடுறேன். தென் மாவட்டங்கள்ல 58 தொகுதிகள், அதாவது கன்னியாகுமரி டு திண்டுக்கல் வரைக்கும். இந்த பகுதிகளில் முக்குளத்தோர் சமூகத்தினர் முக்கியமானவர்கள். அவர்களது வாக்குகள் இதற்கு முன்னால் திமுகவிற்கு ஒரு 17% 19% தான் பதிவானது. அந்த வாக்குகளில் ஓபிஎஸ் வருகைக்கு பின்னால் அவர் மறவர் சமூகத்தைச் சேர்ந்த அதிமுக தலைவர்களை எல்லாம் புறக்கணித்தார் என்பதிலிருந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து அந்த வாக்குகள் திமுகவிற்கும் சென்றிருக்கிறது, தாவேகாவிற்கும் சென்றிருக்கிறது. அதிமுகவிற்கு அந்த வாக்குகள் விழவில்லை. இப்ப நீங்க இதுக்கு இடையில சசிகலா ஒரு வேட்பாளரை உள்ள இடையில கொண்டாந்து போட்டாங்க. அந்த போட்டது மறவர் வாக்குகளை. இப்ப சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் தோற்கிறார் என்பதற்கு இசக்கி ராஜாவுடைய போட்டி முக்கியமானது. அதே போல முதுகுளத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு வரக்கூடிய சசிகலா வேட்பாளர் முதுகுளத்தூர் தொகுதியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார். அங்கே திமுக வெற்றி பெறுகிறது. சசிகலா வேட்பாளர் 2வது இடத்திற்கு வருகிறார். 3வது இடத்திற்கு அதிமுக போகிறது. 4வது இடத்திற்கு தாவேகா போகிறது. 5வது இடத்திற்கு நாம் தமிழர் போகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படி ஒரு தொகுதிகளுடைய மதிப்பீடுகள் என்பது இருக்கு. அப்படிங்கும் போது தென் மாவட்டத்துல 58 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 45 47 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. எந்த தொகுதி ஏதுன்னு இப்ப நான் சொல்ல விரும்பல, ஆனா எண்ணிக்கையை குறிச்சுக்கங்க. இதே போல டெல்டா பகுதிக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இதே நிலவரம் தான் அங்கும் இருக்கிறது. டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், இதுல இருக்கக்கூடிய 37 தொகுதிகள். இந்த 37 தொகுதிகள்ல ஒரு 35 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதே போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வடக்கு மண்டலம், அந்த வடக்கு மண்டலத்துல கடலூர்ல இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி, தர்மபுரி வரைக்கும் வாங்க. அந்த வடக்கு மண்டலத்துல 52 தொகுதிகள். அந்த 52 தொகுதிகள்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். வன்னியர்களும் கவுண்டர்களும் எங்கு வலுவாக இருக்கிறார்களோ அங்கு அதிமுக வெற்றி பெறும். அங்கு எங்கும் தாவேகா வெற்றி பெறாது. அதே போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேற்கு மண்டலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர், நாமக்கல், அதே போல ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 50 தொகுதிகள், சேலம், இந்த 50 தொகுதிகள். இந்த 50 தொகுதிகள்ல ஒரு 30 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. ஒரு 20 தொகுதிகள்ல ஏற்ற இறக்கமாக அதிமுக வெற்றி பெறுகிறது. திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் இவங்க 2வது இடத்துக்கு வராங்க. தாவேகா 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் இங்க உள்ள மதிப்பீடு. நீங்க இன்னொரு பகுதியில செங்கல்பட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை, திருவொற்றியூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இவை தவிர்த்து சேலம், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது போன்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு 50 தொகுதிகள். நீங்க சென்னையும் சேர்த்துக்கங்க. ஒரு 50 55 தொகுதிகள்ல ஒரு 20 தொகுதிகள்ல இவர்கள் 2ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் தாவேகா. அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய உள்ளடக்கம். இந்த தேர்தல் இப்படி நடக்கும் பொழுது இதில் விளைவு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அதிமுக பெருமளவில் சரிவை சந்திக்கிறது. நான் 160 குறைந்தபட்சம், அதிகபட்சம் 185 வரைக்கும் நான் மதிப்பீடு செய்திருக்கிறேன். இது வந்துடும். ஆனா இதுல இன்னொரு பாயிண்டும் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, 33 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த 33 தொகுதிகளில் நீங்க எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 24
தொகுதிகள்ல வென்றிருக்கணும். எதிர்கட்சியா வரணும்னா 24 தொகுதி வேணும். அப்பதான் அபிஷியலா எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். ஆனா இப்ப இவங்க 27 தொகுதியில போட்டி போடுறாங்க பாஜக. இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இந்த 27ல ஒரு 10 தொகுதி விட்டுட்டீங்கன்னா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்செந்தூர், திருவாரூர் இந்த மாதிரியான தொகுதிகளை விட்டுவிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதிகள்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இது பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. 85% வாக்குப்பதிவு அப்படின்னா உண்மையிலே அது 85%, ஆக்சுவலா அது அப்படி ஒண்ணு நடந்திருந்தது அப்படின்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது, வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கருத்துல எடுத்துக்கலாம். ஆனா நம்ம ஆக்சுவல் நம்பர்ஸ பார்க்க போனா உயர்வு என்பது மிக குறைவு. ஏன்னா எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களினுடைய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில கடந்த ஆண்டு, அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உயர்ந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள், உயர்ந்திருக்கக்கூடிய வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அவ்வளவு பெரிய சதவீதம் கிடையாது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதன் அடிப்படையில் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஒருவேளை வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருந்தால் அந்த உயர்ந்திருந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையில இருந்த நபர்கள் தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆகவே ஏற்கனவே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்திருக்கக்கூடிய வாக்குகள்ல அவர்கள் கை வைத்திருக்கக்கூடிய அந்த சதவீதம் குறைவாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கருதலாம். ஆனா கடந்த முறை இருந்த அதே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த முறையும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள்ல தான் தாவேகா கை வைத்திருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சோ இந்த புதிய ட்ரெண்டு ஏற்கனவே நீங்க முடிவு வந்திருக்கீங்களா ஒரு கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பை மாத்தலையா? நிச்சயமா இல்ல. நான் என்ன கேக்குறேன், புதுசா வாக்களிக்க வந்தவங்க எல்லாம் தாவேகாவுக்கு தான் வாக்களிச்சாங்க. இது என்ன கருத்து? ஆட்சி கேக்குறேன் சார். ஒரே ஒரு கேள்விதான். புதுசா வாக்களிக்க வந்துட்டாங்க, வந்தவங்க புற பேருமே அவங்க தாவேகாவுக்கு தான் வாக்களிச்சாங்க. எதை வச்சு சொல்றான்? ஏன் திமுக ஆட்சி நல்லா 5 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்க கண்டினியூ பண்ணட்டும்னு வாக்களிச்சிருக்க கூடாதா? இல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் என்னுடைய கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன் அப்படி அந்த வாக்குகள் என்னன்னு எனக்கும் தெரியும். எவ்வளவு வாக்களிச்சிருக்க புதுசா வந்தவங்க தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒன்னொன்னு நான் சொல்றேன், 75,000 பூத்துகளில் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர்களை சேர்த்த வேலை இருக்குல்ல, திமுக மட்டும்தான் செய்தது, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு டோர் பை டோர் போய் எஸ்ஐஆரின் போது வாக்காளர்களை வாங்கி அவங்க படிவங்களை வாங்கி அவங்களை கொண்டு போய் சேர்த்த வேலை இருக்குல்ல, அதிமுக எஸ்ஐஆரோடு சேர்ந்து நின்று கொண்டது, மறந்துடாதீங்க. தாவேகாவை பத்தி கண்டுகொள்ளவில்லை. விமானத்தில் இருந்து வருகிறார்கள், அவர்கள் தாவேகாவுக்கு வாக்களிக்க வருகிறார்கள். எஸ்ஐஆர் நடக்கும் போது விமானம் ஏன் வரல? எஸ்ஐஆர் நடந்துச்சுல, அப்ப எந்த விமானம் இங்க இறங்குச்சு? எவன் இங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் பண்ணா? எல்லா பேரும் போய் இப்ப பூத்துல நின்றுக்கிட்டு அட்டை காமிச்சுக்கிட்டு எங்க விஜய்க்கு நாங்க ஓட்டு போட முடியல, ஏன்னா எங்க பேர் லிஸ்ட்ல இல்லைன்னு இருக்காண்டா தக்குறி பயல்களா. அறிவு வேண்டாமா கொஞ்சமாவது? எத்தனை விமானம் எஸ்ஐஆரின் போது வந்தது? நாங்க எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு யார் வந்தா? வெளிநாட்டில இருந்து வந்தவன் பூரா ஓட்டு போட முடியாம திரும்பி போயிருக்கான், மறந்துடாதீங்க. அப்ப நீங்க இறங்கினவனை காட்டினால ஏறினவனை காட்டணும்லங்க, அது காட்டல. ஏன்னா பல பேர் ஓட்டு போடல, ஆனா சில பேர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. அதே போல 75,000 பூத்துகள். இந்த 75,000 நீங்க இந்த வாக்கு கூடியதற்கு இன்னொரு காரணம் நான் சொல்றேன். போன தடவை 68,000 பூத்து, இந்த தடவை 75,000 பூத்து, 7,000 பூத்து கூடி இருக்கு. சராசரியா ஒரு பூத்துக்கு 70 ஓட்டு வச்சுக்கோங்க, அதனுடைய எண்ணிக்கை கூடும். வாக்களிக்க நீங்க முதல்ல 1500 ஓட்டுக்கு தான் ஒரு பூத்து வச்சிருந்தாங்க, இப்ப 900 ஓட்டுக்கு ஒரு பூத்துன்னு மாறிடுச்சு. அப்ப பூத்துடைய எண்ணிக்கை கூடும் போது வாக்களிக்கும் சதவிகிதமும் கூடும். வாக்களிக்கும் சதவிகிதம் கூடுகிற பொழுது நீங்க 5 பேருக்கு ஒரு பூத்து வச்சாங்கல்ல, எங்க மேகமலையில, வைகையில மேகமலையில 5 பேருக்கு ஒரு பூத்து வச்சாங்கல்ல, அப்ப எல்லாரையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணி நீங்க என்ன செய்யறாங்க, வாக்களிக்க வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்பது நடந்ததுனால வாக்கு சதவீதம் கூடும். அதுல நீங்க 75 லட்சம் பேரை ஏற்கனவே நீங்க நீக்கிட்டீங்க, அப்ப புதுசா சேர்த்திருக்கீங்க. சென்னையில வாக்குப்பதிவு குறைந்திருக்குங்க. கடந்த தேர்தலோட நீங்க 28 லட்சத்துக்கு 26 என்னமோ தான் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு மதிப்பீடு ஒண்ணு போடுறாங்க. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா வாக்களிச்சவங்க திரண்டு தாவேகாவுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா தாவேகா அப்படி ஒரு அரசியல் சக்தியாக மாறி நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் 77 எலெக்ஷனை 77 கொஞ்சம் தயவு செய்து எம்ஜிஆர் அதிகாரத்திற்கு வரும்போது அவர் வாங்கிய வாக்கு சதம் 30 தாங்க.
திரண்டு நின்னாங்க. ஊர் சனம் ஊர் ஊரா ஆயிரக்கணக்கில் திரண்டு நின்ன போது அவர்கள் வாங்கிய வாக்கு சதம் 30%. எது அணியாக சேர்ந்து சிபிஐ சிபிஎம் எல்லாரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டு 30%. என்னதான் கணக்கு 45%, 50%, என்னதான் சதம்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. அதுதான் தமிழ்நாட்டில் அப்படிதான் நீங்க சொல்ற மாதிரி திரண்டு திரண்டு போய் அப்படி வாக்களிப்பதற்கான அரசியல் தேவை எங்கிருந்து வந்தது? ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு. அந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது பரிதாபமாக இருக்கிறது. அதில் அந்த அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை பார்க்கிற பொழுது நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. இப்படி ஒரு சமூகத்தில் இப்படி ஒரு நபர்களை வைத்திருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் பெரிய அறிவாளிகள் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்ற பொறுப்புணர்ச்சி தான் நமக்கு வருகிறது. ஆனா அதற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர் அது தற்குறியாகவே அது இருக்க வேண்டும் என்று அந்த நபர் விரும்புகிறார். ஆனா நாம அப்படி விரும்பல. அந்த தமிழ் சமூகம் பண்பட்ட சமூகம், அது மேலோங்கி வர வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள 5 பேர் இருந்தா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான், ஒன்னு ஒரு மாதிரி தான் தெரியும். சரிப்படுத்த எல்லாரும் முயற்சி பண்ணணுங்கிறது வேற. ஆனா இதுதான் தமிழ்நாடே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தவறான பார்வைன்னு தான் நான் மதிப்பிடுறேன். என்னுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில கடந்த தேர்தலில் நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன். கடந்த தேர்தலில் 2021 திமுக எந்த விதமான வாக்குறுதிகளும், அதாவது நாங்க தர்றோம் இப்படி தாரோம் அப்படின்னு 10 ஆண்டு காலங்களுக்கு பின்னால் தேர்தலில் நிற்கிற பொழுது திமுகவுக்கு பெண்கள் சார்பாக விழுந்த வாக்குகள் 21%. இப்போது அந்த வாக்கு சதவிகிதம் என்பது ஏறக்குறைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 62%. இப்போது அந்த பெண்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு உயர்ந்திருக்கிறது எல்லா மட்டத்திலும். மறந்துடாதீங்க, எல்லா மட்டத்திலும். தாவேகாவுக்கு போனதை தாண்டி திமுக 60% வாக்கு, பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அப்படின்றீங்க. 60% என்பதை மறந்துடாதீங்க. அது போக நீங்க எடுத்தீங்கன்னா ஆண்கள் வாக்குகள் பதிவாயிருக்கு 35% வாக்குகள் எடுத்துக்கங்க. யாருக்கு? திமுகவுக்கு 35 எடுத்துக்கங்க. 65 தூக்கி அங்கிட்டு போடுங்க ஓரமா. நீங்க இந்த ரெண்டையும் கூட்டுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பதிவான வாக்குகளோடு கிட்டத்தட்ட ஒரு 95% வாக்குகளை என்ன செய்யுங்க, பெண்கள் வாக்குகளை இது பண்ணுங்க, ஆண்கள் வாக்குகளையும் பெருங்க. எத்தனை சதமானம் என்பது வரும். இதையே நகர்ப்புறத்துல வேற மாதிரி மாத்தி போடுங்க. அதிமுகவுக்கு எத்தனை சதம்ங்கிறதையும் சொல்ல முடியும். தாவேகாவுக்கு எத்தனை சதம் சிட்டில, இங்க எவ்வளவுங்கிறது. இப்ப நான் பாளையங்கோட்டை தொகுதி சொல்றேன், நான் பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன். இந்த தொகுதியில தாவேகா 2வது இடத்துக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னு சொன்னா அதிமுகவுடைய வேட்பாளர் இங்க ஒண்ணும் இல்லைன்னா இப்பயே சொல்றேன். திமுக ஜெயிக்கும், தாவேகா 2வது இடத்துக்கு வரும். ஆனா தாவேகாவிற்கு அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் ஈக்குவலா வந்து நிற்கும். அது அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்திருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி அது நடந்திருக்கிறது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 120 130 தொகுதிகள்ல அதிமுக வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கிறது. திமுக வாக்குகளை அது பெறவில்லை என்று நான் சொல்லவே இல்லை. திமுக வாக்குகளை சென்னைக்குள் கொஞ்சம் பெற்றிருக்கிறது. அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களுக்குள்ள எல்லா கட்சி ஓட்டையும் அது என்ன செய்திருக்கிறது, எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மதிப்பீடு. அப்ப நீங்க அங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒரு 38, இவருங்க ஒரு 30, ஏடிஎம்கே ஒரு 28 இப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள அங்க வருது. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் தாவேகா ஒரு 40%, 45%, 50% பெற்று அது வெற்றி பெறுகிறது. நீங்க ஒன்னொன்னு புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சம் இப்படி 4 முனை போட்டியோ இல்ல 3 பேர் களத்துல நின்று ஓடின போட்டிகள்ல 35% வாக்குகளை பெற்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும். 35% வாக்குகளை எம்ஜிஆர் கூட பெறவில்லை என்பதை நான் மெத்தப்படிவோடு சொல்கிறேன். ஏன்னா அப்பையும் 4 முனையில நின்றாங்க. காங்கிரஸ் எல்லாம் அப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு மாதிரி நின்றாங்க. நீங்க இந்த மாதிரி 89 தேர்தல் எடுங்க, அப்பையும் இப்படிதான் நின்னாங்க. ஆக பல தேர்தல்கள் உதாரணத்திற்கும் இருக்கிறது. 2வது, ஒரு முறை வெற்றி பெற்றவர்கள் மறுமுறை வெற்றி பெற முடியாது என்பதெல்லாம் அல்ல. கேரளாவில் 2 தடவை ஜெயிச்சுட்டாங்க, நிதிஷ்குமார் 2 தடவை ஜெயிச்சுட்டாரு. நீங்க மகாராஷ்டிராவில் 2 தடவை ஜெயிச்சுட்டாங்க, மேற்கு வங்காளத்துல அந்த அம்மா 3 தடவை ஜெயிச்சுட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. 2000களுக்கு பின்னாடி 2 தடவை வெற்றி பெற்றதெல்லாம் எல்லாரும் வெற்றி பெற்று தான் இருக்காங்க. இதெல்லாம் சும்மா சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயமே ஒழிய அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. எனவே என்னது மதிப்பீடு கிட்டத்தட்ட ஒரு 42%, 44% என்பதற்குள் திமுக ஒரு பெரும் வெற்றியை பெறும். நீங்க அதே போல பல தொகுதிகள்ல, நகர்ப்புற தொகுதிகள்ல அதிமுக 3வது இடத்திற்கு செல்கிறது. அதே போல பல இடங்கள்ல அதிமுக
பல தொகுதிகள்ல நீங்க வந்து அதைத்தான் நான் சுருக்கமா சொன்னேன். கொங்கு வெள்ளாளரும் வன்னியர்களும் குவியலாக இருக்கக்கூடிய ஒரு 20-10 தொகுதிகள் இருக்கு. அதில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொகுதி வாரியான பட்டியலையே இப்போது சொல்ல முடியும். எந்த தொகுதியில யார் ஜெயிப்பா, எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க, எத்தனை. அதாவது அவர் இந்து, இவர் கிறிஸ்தவர், 2 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எனவே குளச்சலில் இந்து வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல. இந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. அப்படியெல்லாம் இல்லை. அப்படி 2 பேர் நின்ன இடத்துல ஒரு கிறிஸ்தவருக்கு எல்லா பேரும் ஓட்டு போட்ட வரலாறு இங்க இருக்கு. அதனால அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க வந்து அரசியல் பார்வையோடு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தாவேக்காவினுடைய அரசியலை யார் கவனித்தார்களோ, யார் உற்று நோக்கினார்களோ, அவர்களுடைய அரசியல் என்று எதை அந்த இளைஞர் கூட்டம் புரிந்து கொண்டதோ அந்த கூட்டம் அதற்கு வாக்களிக்கும். நான் அது இல்லை என்று மதிப்பிட முடியாது, வாக்களிக்கும். அதற்காக பொதுமக்கள் வெகுண்டெழுந்து போய் அவர்கள் வந்து வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்று மதிப்பீடு இருக்குல்ல, அந்த மதிப்பீடு தவறானது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 21 நான் களத்துல இருந்த எல்லா தொகுதி 234 தொகுதிக்கும் போனேன், நான் பார்த்தேன். இதுதான் இன்னொன்னு, ஆட்சியின் மீதான எதிர்ப்பலை என்பது பயங்கரமா இருந்தது. அதனால போய் மாற்றி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இல்லை. ஆனா அதே நேரத்துல ஆட்சியின் மீதான மிகப்பெரிய ஆதரவு அலை வீசியது அப்படின்னு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, திமுக மீது அவர்கள் இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச். பரதராஜன், இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது என்று சொன்னால் அதில் முக்கிய பங்காளிகள் பெண்கள். ஆனா நீங்க அதனாலதான் இந்த பெண்களை வச்சு நான் என்ன கேட்கிறேன், பெண்களா வச்சு வீடியோ போட்டீங்கல்ல, எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு, ஏன் ஆம்பளையே கிடைக்கலையா? ஆம்பளை எல்லாம் இப்ப இல்லையா? பொம்பளையே தானா உங்களுக்கு? அது நீங்க வந்து இப்ப நான் வந்து அவருக்கு பொண்டாட்டியாவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது, இப்படி எல்லாம் பேசுற அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் நிறைய தெரியுது. ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் பல பேரை நிப்பாட்டி வச்சு பேசாங்கன்னு கிரவுட் மொபிலைசேஷன் ஏஜென்சிகள் மூலமாக ஆளுகளை மொபிலைஸ் பண்ணதுன்னு தெரியும். நீங்க யாராவது ஒருத்தர் அவர் மாற்றத்திற்கு வருகிறார், ஊழலை ஒழிக்க வருகிறார், அவர் செலவழித்த பணம் யாரால் செலவழிக்கப்பட்டது, எங்கிருந்து வந்ததுன்னு கணக்கு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு இடத்துல இவ்வளவு கூட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. சார், நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார், 88 பஸ் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கேரளா விஜய் ரசிகர் மன்றம்னு வந்து 88 பஸ் நின்றுச்சு. 88 பஸ் கேரளா விஜய் ரசிகர் மன்றம்னு வந்து நின்றுதான் அந்த திருநெல்வேலி கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அதுல இங்க இருக்கிற 2 வேட்பாளர்களும் கொஞ்சம் வசதியானவங்க, அவங்க 10-50 வேன்களை கொண்டாந்து வச்சிருந்தாங்க. இதுதான் திருநெல்வேலி சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வாழும் மக்கள் தொகை இருக்குல்ல, அதை விட நீங்க பெரிய ரோடு வழியா காட்டுறீங்களே. எப்படி, எங்கிருந்து வந்தாங்க அவங்க எல்லாம்? ஊரையே காலி பண்ணி எல்லாரும் வீட்டை விட்டுட்டு வெளியேறி வந்துட்டானா? இந்த மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள் எல்லாமே நீங்க வந்து உடைந்து தகர்ந்து போகும். இப்படி வந்து ஒரு பெரிய இது இருக்கு. அவங்க அந்த கிரவுண்ட் மொபிலைசேஷன் ஏஜென்சி அவன் அடுத்த இடத்துக்கு மொபிலைஸ் பண்றதுக்கு 3 நாள் டைம் கேட்பான். அந்த 3 நாள் தான் இவர் ஓய்வெடுத்த டைம். அப்ப இதுதான் இங்க நடந்துச்சு. அவர் 3 நாள் ஓய்வு எடுப்பாரு. அதுக்கு பின்னாடி எங்க கொண்டாந்து பஸ்ல இறக்கி விட்டாங்க. இங்க கொண்டாந்து இந்த இருக்கு, நான் வீடியோவை திருப்பி காமிச்சேன்னா 4-வே ட்ராக் இந்த இருக்கு. இதே கன்னியாகுமரி சென்னை 4-வே ட்ராக்கு எங்க வீட்டுல இருந்து இந்த பார்த்தா தெரியும். ஆனா இங்க இருந்து அப்படியே அவுட்டர்ல கூட்டத்தை நடத்திட்டு அந்த கூட்டத்தை அப்படியே தூத்துக்குடி கொண்டு போனாங்க எல்லாரையும். நீங்க அந்த பஸ்ஸை ஏன் யாரும் எடுக்கல? எவ்வளவு பேர் வந்தாங்க? ஒரே ஒரு சேனல் மட்டும் எடுத்து காமிச்சாங்க, வரிசையா கேரளா பஸ் நின்னதை வந்து காமிச்சாங்க. ஆக நீங்க வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவது, அது இவருக்கு ஆள் அங்கிட்டு ஓடியாராங்க இங்கிட்டு. இவர் 25 வருஷமா நடிக்கிறார்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல, அப்படி எந்த கூட்டத்தையும் இவர் திரட்டி காமிச்சதுக்கு எந்த இடத்துலயும் காட்டவே இல்லையா? அங்கெல்லாம் திரளவே இல்லையா? அரசியலுக்கு வந்த உடனே தான் திரளுவாங்களாமா? கேள்விகள் நிறைய இருக்கு. அதனால ஊர்ல உள்ளவனெல்லாம் முட்டாப்பேல் ஆக்கலாம், அதுல இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆள்கள் எல்லாம் ஆக்க முடியாது. எல்லாருக்கும் கேள்விகள் நிறைய இருக்கிறது. எல்லாம் வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு அரசியல் கட்சி மாயத்தை உருவாக்கும், எல்லாம் வேணாலும் செஞ்சுட்டு போட்டா அது பிஜேபிக்கு அந்த நோக்கம் இருக்கு. கேள்வி ஒன்றுதான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்திற்குள் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய நீங்க அரசியல் சமூக பொருளாதார தத்துவ பின்புலத்தோடு நடந்த ஒரு பெரும் விவாதம் தான் அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். மாற்றம் என்பது கட்சிகளுக்கான மாற்றம் அல்ல, கருத்தியலான மாற்றம். அந்த இவர் சொல்லக்கூடிய அதே கருத்தியலைத்தான் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள், திமுக கடைபிடிக்கிறார்கள். எனவே அதுல ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் பேசி மக்களிடம் வாக்குகளை கேட்ட முறையும் கூட மிகப்பெரிய அளவிற்கு ஈர்ப்புடையதாக இல்லை என்றுதான் நான் மதிப்பிடுகிறேன். அது ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு பயன்பட்டது, பொது வாக்காளர்களை கவருவதாக அவர் பேசவில்லை என்றுதான் நான் மதிப்பிடுகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா, ஏன் கடைசி நேரத்தில் உங்களுக்கு முதியவர்கள்லாம் வாக்களிக்க மாட்டாங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? சின்ன பயணிகளை தூண்டி விட்டு
நீங்க போய் உங்க வீட்டுல இருக்கிற பெரிய ஆளுகளை பூராத்தையும் போய் ஓட்டு போட சொல்லுங்க, காதுல விசில வச்சு ஊதினா அப்ப பெரியவங்க பூரா உனக்கு எதிரா இருக்காங்கன்னு ஒத்துக்கிறியா? அந்த வாக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? 5.25 கோடி. இப்ப பதிவாயிருக்கிற 4,88,00,000 அந்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? அந்த வாக்கு 4 கோடி வாக்கு. எனவே நீங்க ஏன் அது இல்ல? ஏன் மூத்தவர்கள்ட்ட நீங்க கேட்க வேண்டியதானே? மூத்தவர்களிடம் ஏன் இவர் அப்பீல் வைக்கல? முதியவர்களிடம் பெரியவர்களிடம் ஏன் அவர் அப்பீல் வைக்கல? அப்பீல் வச்சிருக்கணும்ல, ஏன் அப்பீல் வைக்கல? நீங்க பெரியவர்களே, முதியவர்களே, தாய்மார்களே, நீங்கெல்லாம் அது குஞ்சிஸ்களே, குட்டீஸ்களே, நீங்க எல்லாம் போய் உங்க வீட்டுல இருக்கிற அப்பன் காதுல போய் விசில ஊதுங்கன்னா அப்பன் உனக்கு எதிரா இருக்கான்னு அர்த்தம். அது தெரியுதா உங்களுக்கு? என்ன அரசியல் இது? என்ன இது? இது இது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது. யாரை பார்த்தாலும் விசிலுங்கிறாங்க, யாரை பார்த்தாலும் விசில்லாம் சொல்லல. நீங்க விசிலு அப்படிங்கிற ஒன்ன வச்சு இவர் ஒரு ஷோ காமிச்சதுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வாக்குகள் பெறுவார், அதுல ஒன்றும் மாற்றல. சீமானை விட அதிகமான வாக்குகள் பெறுவார். அது வந்து அதுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்கு பண்பா நீங்க வந்து வருங்காலத்துல அது வந்து அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப நீங்க வந்து விஜய் வந்ததால் இந்த இந்த தேர்தல் களம் இருக்குல்ல, இந்த தேர்தல் களத்தில் நீங்க சரியோ தவறோ, நீங்க எப்பயுமே நான் மதிப்பிடுகிறேன். நான் கொஞ்சம் படிச்சேன், கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள்னால நான் சொல்றேன். ஒரு மனித சமூகம் ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லுகிற பொழுது, அவர் பால் ஒரு ஈர்ப்பு கலைகிற பொழுது சரி எது என்று தேடத் தொடங்கும். எல்லோரும் ஒரு ரசிகர்கள் இருந்து வந்தவங்க தான். நான் கமலஹாசன் ரசிகர் மன்றத்தில் இருந்தவன், ரஜினிகாந்தை நேசிச்சவன், ரஜினிகாந்துக்கு போஸ்டர் ஓட்டினவங்க. ஆனா ஒரு அரசியலை கற்கிற பொழுது அதிலிருந்து என்ன செய்வாங்க, நடிப்பு வேறு இது வேறுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. வந்த வரைக்கும் வரவு வெரி குட், வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க, வீதிக்கு வந்து விட்டார்கள். ஒரு அரசியல் களத்திற்குள் முதல்ல ஒரு வீட்டில இருந்து ஒருத்தன் வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒருத்தன் வீதிக்கு வந்து விட்டான், வந்த வகையில் அவனை வரவேற்க வேண்டும். அவனை சரிப்படுத்தக்கூடியது தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்க என்ன செய்யணும், அதற்கு ஏற்றவாறு பண்ணணுமே ஒழிய உடனே அவங்கள வந்து கண்டமேனிக்கு பேசிட்டு அது ஒன்றும் விளங்காத கேஸ், உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போறது இருக்குல்ல, அது பயன்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் ஜனநாயகவாதிகளும் மதசார்பற்ற சக்திகளும் தமிழ் சமூகத்தை தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த விஜயின்பால் திரண்டிருக்கக்கூடிய இந்த ரசிகர்களை, இந்த இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு வேலையை அவர்கள் நம் காதில் வந்து விசிலை ஊதட்டும். நாம் அவர்கள் காதுகளில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையனை அவன் விசில்ல இருந்தா எங்க வீட்டுக்கு வந்தான். அவன்கிட்ட நான் 4 விஷயத்த சொல்லி அவனை கூட்டிட்டு போய் உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டு போட வச்சுட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். இது அந்த அது கன்வின்ஸ் ஆனா. அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து அது வந்து ஒரு அரசியலை நேசிப்பதற்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதான் பாயிண்ட். அவர் கூட்டிட்டு வந்தாரு. அந்த வகைக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லிடுவோம். விஜய்க்கு நன்றி சொல்லாம போயிட முடியாதுல்ல. ஒரு இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி, அப்ப இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கே வரலையா? எல்லா காலத்திலயும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. புதுசா வர்றவங்கள கூட்டு வருவாங்க ஒவ்வொருத்தர். ரஜினிகாந்த் வரும்போது இளைஞர்கள் வரலையா? கமலஹாசன் வரும்போது இளைஞர்கள் வரலையா? எம்ஜிஆர் வரும்போது இளைஞர்கள் வரலையா? ஏங்க சிவாஜி கணேசன் வரும்போது அந்த கூட்டத்தை நானே பார்த்திருக்கேன். எங்க அம்மா முன்னாடி நின்னாங்க, பெண்கள் பூரா திரண்டு நின்னாங்க. அவர் அழுக, இவங்க கண்ணீரை துடைக்க, அவங்க கண்ணீரை துடைக்க, கடைசியில பொட்டியை எண்ணும் போதுதான் ஒண்ணுமே இல்லைன்னு வந்துச்சு சிவாஜி கணேசனுக்கு. ஏன்னா அந்த அழுதவங்க எல்லாம் எங்கடா போனீங்கன்னு அன்னைக்கு நாங்க கேட்கத்தான் செஞ்சோம். அன்னைக்கு சிவாஜி வந்து எம்ஜிஆர் வந்ததையும் பார்த்தோம், சிவாஜி கணேசன் வந்ததையும் பார்த்தோம், அதுக்கு பின்னாடி கமலஹாசன் வந்தாரு, அவதையும் பார்த்தோம். இப்படி வரிசையா எல்லாம். சரத்குமார் வந்தாரு, திருநெல்வேலியில சரத்குமார் நாடார் திமுக அப்படின்னு வந்து நின்னாரு, தோத்து போயிட்டாருங்க. திருநெல்வேலியில திமுக தோத்து போச்சு. சரத்குமார் ஹை பிச்சில் நாட்டாமையா நின்ன நேரத்தில் தோத்து போனார் திருநெல்வேலியில. இந்த மாதிரிலாம் நிறைய உதாரணங்கள். மக்கள் வந்து அதுல எல்லாம் தெளிவானவர்கள். எனவே நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப திரண்டு போய் இப்படி போய் ஒரு நடிகர் வந்தாரு, ஒரு மொபிலைஸ் பண்ணி காமிச்சாரு, அவருக்காக இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, உடனே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துடும் அப்படின்னு மதிப்பிடுவது இருக்குல்ல, அது வந்து அரசியல் குறித்த புரியாமை, போதாமைன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படிதான் என்னால் பார்க்க முடிகிறது. எனவே நிச்சயமாக திமுக 5 ஆண்டு காலங்களில் நல்ல ஒரு ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்கள் இருக்கும், அதெல்லாம் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும், அது அவங்களுக்கு இருக்கு. விமர்சனங்களை தாண்டி திமுக ஆட்சி என்பது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ற மதிப்பீடு தேர்தல் களத்தில் இருந்தது. அதிமுக ஒத்தையில் விடப்பட்டது. பாஜக அது ஒத்தையில போய் அப்படியே கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நினைச்சது. அதனால யாரும் அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு யாரும் வரல. அந்த இடத்துல நீங்க திமுக தாவேகா என்று களமாக காட்ட முயற்சித்தார்கள்.
அதுல அதிமுக வாக்குகளை பெறுவதற்கு தாவேக்கா வாங்கிட்டாங்க. நேற்று கூட அதிமுக கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். நம்மளை ஏதோ படுக்க போட்டு என்னமோ செஞ்சுட்டாரு அப்படின்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கமெண்ட்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால அதிமுக வாக்குகளை கணிசமாகவும், புதிய வாக்காளர்களிலிருந்து ஒரு பகுதியும், திமுகவிலிருந்து ஒரு 2-3 ஓட்டுகளையும், புதிதாக வாங்கிய வாக்குகளையும், நாம் தமிழரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினரையும், எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு செட்டு என்ன செஞ்சிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் சீமான் பக்கம் தான் நிக்காங்க. அதெல்லாம் இளைஞர் இல்லையா? அப்படிலாம் இருக்கு. அதனால இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா திரண்டு போய் இப்படிதான் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம மதிப்பிட முடியாது. இளைஞர்களை கொச்சைப்படுத்தவும் முடியாது. அதனால எது சரி எது தவறு என்று பக்குவப்படும். ஆனா ஒரு கூட்டம் எப்பயுமே 67ல இருந்து அசப்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10% சல்லவாரி பயலுக இப்படித்தான் சுத்திக்கிட்டே திரிவாங்க. அவங்களை திருத்தவே முடியாது. 10% பேர் கத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் மீடியாவுக்குள்ள அப்பதான் வருவான். இப்ப நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி எல்லாரும் ஓடிடுவாங்க. பல பேர் போடுறாங்க, தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் தாவைக்காவினர் தோல்வி என்று வந்து விட்டால் உயிரிழப்புகள் நிறைய, ஒருத்தன் ஜாக மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. இது பூராமே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஜாக மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பரிதாபப்படுகிறார்கள், நம்ம குடும்பத்து பிள்ளைகளை காப்பாற்றுங்கள், அப்படி காப்பாற்றுங்கள். அவர்கள் அலறுகிறார்கள், உருளுகிறார்கள், புரளுகிறார்கள். அவர்கள் எதுக்கு உயிருக்கு எது ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எவனும் ஜாக மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒருத்தனும் ஜாக மாட்டான். அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இது பூரா இதுக்காக போடக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தை போட்டு இந்த சமூக வலைதளம் வந்தது, அது நல்லதற்கும் பயன்படுகிறது, கெட்டதுக்கும் பயன்படுகிறது. எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திமுக தான் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்றெல்லாம் பேசவும் முடியாது. அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லவும் முடியாது. தாவேக்கா அப்படி தலைகீழ புரட்டி போற்றும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற அரசியல், இந்த 5 ஆண்டு காலங்களில் நடந்த மதிப்பீடு, பாஜக அங்கிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய காயின்ஸ் என்ன, அது தன்னை 2வது இடத்திற்கு நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முயற்சிக்கிறது. அதற்கேற்ப களத்தை வடிவமைக்கிறார்கள். அதற்கு மயிலாப்பூர்ல ஒரு தனி ஆபரேஷன் டீமே உட்கார்ந்து எல்லாரும் பண்றாங்க. மேல இருந்து வர்ற அமித்ஷால இருந்து, பியூஷ் கோயில இருந்து அத்தனை பேர் அந்த மயிலாப்பூர்காரன் வீட்டுல போய் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் வேலையவே ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப எங்கிருந்து எது உருவாகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் நான் சொல்கிறேன், தாவேக்கா என்பது அவர்கள் அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்வதற்காக அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டு களத்தில் இறக்கி விடப்பட்டவர்கள். அந்த வேலை நடந்து விட்டது என்பதாகவே நான் மதிப்பிடுகிறேன். திமுக அதற்கு அடுத்த தேர்தல், இப்ப திருமாவளவன் சொல்றாருல, 2026 தேர்தலுக்கு பின்னால் அரசியல் களம் மாறும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த வார்த்தைக்கான பொருளாக நான் எதை எடுத்துக்கொள்கிறேன் என்றால், திமுக வெற்றி பெறும், ஆட்சி அதிகாரத்தில் வரும். அதிமுக என்பது மிக மோசமான தோல்வியை சந்தித்து அது பல கூறுகளாக சிதறுவதற்கு அதுக்கு பின்னாடிதான் அடிக்க ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி உன்னாலதான் கெட்டேன், உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பின்னாடி பாஜக அதை தனதாக்கி கொண்டு, தாவேக்காவையும் தனதாக்கி கொண்டு தன்னை அந்த ஊதி பெருக்கி எழுந்து நிற்பதற்கு பாஜக முயற்சிக்கும். இதுதான் 2026க்கு பின்னாடி நடக்க போற அரசியல் மாற்றமாக நான் நினைக்கிறேன். அதை ஒட்டிதான் தேர்தல் முடிவுகள் வரும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.